So welcome one and all to digital electronics and microprocessors. Okay. So now we are in the succeeding session. Students, no need to type anything on the chat box. Okay. After completing this session, I will send the attendance link. There you will put. So no need to type anything. You just please listen the class. So we are in the paper Digital Electronics and Microprocessor. So again and again I'm saying this paper is related to hardware. Here we are actually doing the process of number systems and circuits that are involved within the computer processing. Mainly throughout this paper we are going to study how the computer is doing the work internally. பிகினிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு ஹார்ட்வேர் பேப்பர். இந்த பேப்பரில் நம்ம என்ன படிக்க போகிறோம், எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்னலாக ஒரு ஒர்க்கை செய்யும், நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பண்ணணும், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். ஸோ வித் தட் ஆஸ்பெக்ட் வி ஹாவ் டு டேக் திஸ் பேப்பர். ஸோ அந்த அடிப்படையை ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் we did some reviews. We have came across what a number system is. I defined the number system, what a number system is. I said there are 4 number systems starting from decimal, binary, octal, hexadecimal. The decimal is used on the real world system, I said, and the computer is using binary systems. By using the binary systems, what a binary system is, it is having 0 and 1. So by using the binary system, the computer is doing internal process. It represents the high voltage 1 and the low voltage 0. முதல்ல நான் நம்பர் சிஸ்டத்தை பற்றி சொன்னேன். நம்பர் சிஸ்டத்தில் 4 இருக்குது அப்படின்னு சொன்னேன். டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அதில் வந்து டெசிமல் அப்படிங்கிறது என்ன சார், வாட் அ டெசிமல் சிஸ்டம் இஸ். டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஸ்டூடெண்ட்ஸ் எகைன் அண்ட் எகைன் ஐ எம் சேயிங் டோன்ட் டைப் எனிதிங். சாட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் நேம்லாம் எதுவும் டைப் பண்ண வேண்டாம், கிளாஸை மட்டும் கவனிங்க. ஓகே. செஷன் முடிஞ்சவொன்னே நான் அட்டெண்டன்ஸ் லிங்க் அனுப்புகிறேன், அதில் மட்டும் உன்னுடைய ப்ரெசன்ஸை போட்டுரு. சரியா? ரைட். ஸோ வாட் அ நம்பர் சிஸ்டம், டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், 4 நம்பர் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தோம். டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே சார், ரியல் வேர்ல்டில் கால்குலேஷன்ஸுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். பைனரி சிஸ்டத்தை தான் கம்ப்யூட்டர் என்ன செஞ்சிட்ருக்கு, யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னேன். பைனரி சிஸ்டம்னா என்ன, அதில் 2 நம்பர் தான் இருக்கும், 0 1. ஓகே. ஸோ அப்போ அந்த 0 1 அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கு, 1 அப்படிங்கிறத ஹை வோல்ட்டாகவும் 0ங்கிறத லோ வோல்ட்டா, அதாவது 1ங்கிறத கரண்ட்டு, 0ங்கிறது நோ கரண்ட் அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னோம். ஓகே. ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. ஆக்டல்னா என்ன, ஹெக்ஸாடெசிமல்னா என்ன, இதை மட்டும்தான் நம்ம சொன்னோம். இன்னும் அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கல. தென் வி டிஸ்கஸ்டு பேஸ் ஆர் ரேடிக்ஸ். பேஸ்னா என்ன, ரேடிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். Then we did positional weight. What a positional weight. Positional weight na என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். Then we did conversion, an important conversion, a basic conversion from binary to decimal number system. பைனரியில இருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோங்க. ஓகே. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த விஷயம். ஓகே. ஸ்வேதா மீட் பண்ணிக்கோங்க. ஓகே.
So base or radix பத்தி என்னங்க சொன்னேன்? What a base is? Base or radix is the number of basic symbols used on a number system. ஒரு நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் ஆகிற சிம்பிள்ஸ் தான் என்னங்க ஆக்சுவலாக பேஸ் ஆர் ரேடிக்ஸ், அதாவது நம்பர் பேஸ் ஆர் ரேடிக்ஸ்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், பேசிக் சிம்பிள்ஸ் யூஸ்ட் ஆன் ஏ நம்பர் சிஸ்டம். ஒரு நம்பர் சிஸ்டத்தில் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கோ அதுதான் என்ன சார்? பேஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதை பற்றி சொன்னேன். டெசிமல் என்ன இருக்குது? டெசிமல், the base or radix for decimal is 10, for binary it is 2, octal it is 8 and hexadecimal it is 16. Then we did about positional weight. What a positional weight? Positional weight gives values for numbers. ஒரு positional weightங்கிறது ஒரு நம்பருக்கு வேல்யூ கொடுக்கறதுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோங்க. ஓகே, we saw an example for decimal number system. எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். So how to represent. So as a decimal we have to represent by means of base 10. இதெல்லாம் வந்து நான் சொன்னது. Then we started to represent binary. டெசிமலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்னுடைய வேல்யூ சொல்கிறதுக்கு எது யூஸ் ஆகும்னு சொன்னோம்? பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும், பொசிஷனல் யூஸ் ஆகும்னு சொன்னேன். தென் வி ஸ்டார்டட் டு ரெப்ரசன்ட் பைனரி by using positional weight. So how to represent binary in terms of power 2? பைனரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் weight எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன், in terms of power 2. எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். So how to do that? You take the binary number 100. So you have to start from the rightmost side, that is LSB, least significant bit. 2 power 0, 2 power 1, 2 power 2. ஜென்ரலாக எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது? So here you have to represent like this. I said from 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 up to 2 power n minus 1. I defined 2 more bits. The rightmost one, the leftmost one. What is that? The leftmost one is the most significant bit, and the rightmost one is what is that? Least significant bit. And I defined n is the total number of digits. So with this conversion, next we did binary to decimal conversion process. So how to convert? It's a main topic. It's an examination question. Expected question. Number 10, please mute yourself. Number 10, please mute yourself. Okay, so we started a new concept, an expected question. How to convert a binary number into decimal number. So what are all the steps I explained? Again, I am explaining with some examples. Please listen carefully. கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்க. திரும்ப நான் எப்படி ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். So what is a step? For example, you take a binary number 1001. So for the conversion process, you have to represent the number by using such box notation. ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுற போது கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை என்ன செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நோட்டேஷனில் போட்டுக்க, represent பண்ணிக்க. Then you write the positional weight from rightmost side. That means from which one? LSB. 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. Okay. So from LSB you write the positional weight. Then you take the LSB எடுத்துக்கோங்க. Okay. Take the number on that position and you multiply with the positional weight. அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அதனுடைய பொசிஷனல் வெயிட்னால என்ன செஞ்சுக்கிற, மல்டிப்ளை பண்ணுற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 into 2 power 0, 1. 0 into 2 power 1, 0. In the next slide, I will give a short method. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டு இது வரைக்கும் நடத்துனது நான் சொல்கிறேன்.
ஸோ அப்போ அடுத்தது என்ன, 1 into 2 power 0 1, 0 into 2 power 1 0, 0 into anything is 0. So in future we are going to remove the 0. பின்னாடி பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் 0வை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன், அதனால் அதை கவனிச்சுட்டு வாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததை அதை ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன சார், 2 power 2, 0 into 2 power 2, that is 0. So at last you take the MSB. Mind it, rightmost bit is LSB, least significant bit. Leftmost bit is MSB, most significant bit. So here you write 1 into 2, that is 1 into 2 power 3, that is 8. So now you add the result. இந்த மாதிரி MSB வரைக்கும் அங்கே என்ன நம்பர் இருக்கோ டிஜிட் பொசிஷனில் அதையும் பொசிஷனல் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, வர ரிசல்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் என்ன சார், வர ரிசல்ட். தட் இஸ் த டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் த கிவன் பைனரி இஸ் 9. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன சார் பண்ணுறோம், முதல்ல கொடுத்துருக்கிற நம்பரை பாக்ஸ் நோட்டேஷனில் எழுதுகிறோம். எல்எஸ்பியிலேருந்து பொசிஷனல் வெயிட்டை கொடுக்குறோம். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, அது வரை எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அது வரைக்கும் கொடுத்துட்றோம். அப்புறம் எல்எஸ்பியிலேருந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையும் பொசிஷனல் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எம்எஸ்பி வரைக்கும். வர ரிசல்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும், நமக்கு ஈக்குவலண்ட் பைனரியிலேருந்து ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர் கிடைக்கும். ஸோ வில் see another example. இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். we have seen one more example. you take this number 0011, 0011 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வாட் அபவுட் 0011? as usual பாக்ஸ் நோட்டேஷனில் எழுதிக்கிறீங்க. அடுத்ததாக பொசிஷனல் வெயிட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் எல்எஸ்பி, எல்எஸ்பிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். 1 into 240, that is 1. 1 into 2 power 1. இப்போ இந்த இடத்துல 2 power 1ல 1 இருக்குது. அப்போ 1 into 2 power 1, anything to the power of 1 is the same number. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் பவர் பண்ணினா அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 1 into 2, 2. Then 0 into 2 to the power of 2, that is 0. Finally you take MSB. Finally இதை எடுத்துக்கிறேன், MSB எடுத்துக்கிறேன். 0 into 2 to the power of 3, that is 0. So now we add the result, 1 plus 2, 3. So the equivalent decimal number is, for the given binary number 0011, the equivalent decimal number is 3. Position weight எழுதிக்கிறோம். வரிசையாக அந்த டிஜிட் பொசிஷனில் வந்து பொசிஷனல் வெயிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையும் பொசிஷனல் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. வெரி சிம்பிள் டு ஃபாலோ. ஸோ வில் டிஸ்கஸ் வித் ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த நம்பர் கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் இருக்குது. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் கூட. தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். யூ மே எக்ஸ்பெக்ட் எ கொஸ்டின் லைக் திஸ். லாஸ்ட்ல ஐ வில் கோய் டு கிவ், உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் கடைசியில். ஈவன் ஆஃப்டர் ஃபினிஷிங் தி கிளாஸ் ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சம்ஸ் யூ வில் ஒர்க் அவுட். குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஹியர் I already told you, just I said, I am going to simplify these steps. இந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் ப்ராசஸில் சில சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அது என்ன சார் சிம்பிளிஃபிகேஷன்? இப்போ பைனரியை பொறுத்த மட்டும் என்ன தான் சார் இருக்கும், 0 1 தான் இருக்கும். 0 வருது இல்லையா, 0 into something is always 0. அப்போ அதை ரிமூவ் பண்ணலாமா? அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? எஸ், there are steps. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். So in the next example, we are going to see the shortcut for converting binary to decimal number conversion. Okay, suppose you take a lengthy number, ஒரு lengthy number எடுத்துக்கிறேன், a 6-digit number 101011. So this is given.
ஸோ ஆஸ் பர் தி டிஸ்கஷன் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ அப்படி பண்ணுறா இருந்தால் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு எல்எஸ்பியிலேருந்து ஆரம்பிப்போம். வி ஸ்டார்டட் ஃப்ரம் எல்எஸ்பி, அதாவது எங்கேருந்து ரைட் சைட்லேருந்து பொசிஷனல் வெயிட்டை முதல்ல எழுதுவோம். 2 power 0, 2 power 1 அப் டு எம்எஸ்பி அது வரைக்கும் எழுதிட்டு ஒவ்வொரு பொசிஷன் வெயிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து பொசிஷன் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிற ஸ்டெப். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே கன்வென்ஷன் தான், பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் யூ ரைட், எதுக்காக இந்த ஸ்டெப் சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற பைனரி நம்பரில் 0 இருக்குது. 0வை எதால் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணலாமான்னு பார்க்க போகிறோம். அதுதான் ரிமூவ் பண்ணுவோம், எப்படின்னு பார்த்துட்டு வா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ரைட் given binary number. As usual you write the positional weight. 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3 and 2 to the power of 4 and 2 to the power of 5. நம்பர் எழுதியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தேன் அப்படின்னா பொசிஷனல் வெயிட்டை ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சார் செய்வோம், ஆஃப்டர் தட் வாட் we are doing, just we started to take the number and positional weight and multiply them. இதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஒவ்வொரு பொசிஷனல் வெயிட்டில் டிஜிட் பொசிஷனில் என்ன நம்பர் இருக்கோ அதையும் அந்த பொசிஷனல் வெயிட்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம், வர ரிசல்ட்டை ஆட் பண்ணுவோம் கடைசியாக. இப்போ அதை பண்ணக்கூடாது. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் த பொசிஷனல் வெயிட் என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் ரைட்டிங் த பொசிஷனல் வெயிட் என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். Just you consider the zeros. எங்கெங்கெல்லாம் 0 இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க. Take the 0th position. எங்கே 0 இருக்குது, from right எங்கேருந்து எடுக்கணும், ரைட்டில் இருந்து. From right a 0 is on 2 to the power of 2. 2 to the power of 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 இருக்குது. You don't include that. ஓகே, அதே மாதிரி 2 to the power of 4ல ஒரு 0 இருக்குது. யூ டோன்ட் இன்க்ளூட் தட். அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பைனரி நம்பரை எழுதுகிறோம், பொசிஷனல் வெயிட்டை கொடுக்குறோம். வி ஆர் கிவிங் பொசிஷனல் வெயிட். ஓகே, ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் தி பொசிஷனல் வெயிட் நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் தி ஜீரோஸ் என்ன செஞ்சுக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் 0 இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. யூ ஜஸ்ட் மார்க் இட். இப்போ நான் இங்கே வந்து ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, எடுத்துக்க போகிறதில்ல. சரி, அப்போ 0 கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சார், ஆஸ் யூஷுவல் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் வேர், எல்எஸ்பி. ஓகே, 1 into 2 to the power of 0, 1. 1 into 2 to the power of 1, that is 2. Suppose you are doing in the earliest process, முன்னாடி பண்ண மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 0 எடுத்துப்பீங்க. வாட் இஸ் இட், நவ் யூ ஹாவ் டு எக்ஸ்க்ளூட். அதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ யூ கோ ஃபார் வேர் 2 to the power of 3 position. 1 into 2 to the power of 3, 8. Like that. You exclude the next 0. 2 to the power of 4ல இருக்கிற 0வை எடுத்துருங்க. அப்போ எங்கே போனோம், யூ ஹாவ் டு கோ ஃபார் வேர், எம்எஸ்பி. 1 into 2 to the power of 5. அப்போ இங்கே என்ன சார் பண்ணியிருக்கோம், பைனரி நம்பரை எழுதியாச்சு, பொசிஷனல் வெயிட்டை எழுதியாச்சு, அதில் வந்து 0 எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. 1 எங்கே வந்திருக்கோ, எல்எஸ்பியிலேருந்து 1 எங்கே இருக்கோ அதை மட்டும் எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், தட் 1 into பொசிஷனல் வெயிட், அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஒன் சிம்பிளிஃபைஸ் தி ப்ராசஸ். இப்போ இந்த 0 ரிமூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 2 ஸ்டெப் நமக்கு குறைஞ்சிருக்கு. எது மட்டும்தான் இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன் யுவர் எக்ஸாமினேஷன் எய்தர் யூ ஆர் கோயிங் டு டூ இட் ஆஸ் அ தியரி ஆர் ஆன்லைன் எக்ஸாமாக பண்ண போகிறீங்க, இல்லைனா தியரியாக பண்ண போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ தேர் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்டெப். So now you add this, என்ன கிடைக்குது பாருங்க, 43. So it's the final method for converting binary to decimal.
So once again I am saying what steps here we followed. இங்க என்ன steps follow பண்ணிருக்கோங்கறத முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். First you write the number. நம்பரை எழுதிக்கிறீங்க. Then you fill the positional weight. Positional weight right sideல இருந்து எழுதிக்கிறீங்க from LSB. Then you find the zeros from rightmost side. Rightmost sideல இருந்து என்ன செஞ்சுக்கிறீங்க? ஜீரோவை find out பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஜீரோ இருக்கு. You just put an int mark, a cross mark to exclude. அது எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு cross mark எடுத்து வச்சுக்கிறீங்க. Then you start from the LSB. LSBல இருந்து எடுத்துக்கிறீங்க. You only take the numbers that are having 1. 1ன்னு இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கிறீங்க. You take number 1 and its positional weight. 1ங்கிற நம்பரையும் அதோட positional weight மட்டும் என்ன செஞ்சுக்கிறீங்க? எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு என்ன செய்றீங்க சார்? மல்டிப்ளை பண்றீங்க. Okay, so now the calculation is having only 1 into the positional weight. Finally we got the result. Okay, so we'll say one more example. இன்னொரு example பாருங்க. You take another number 0 1 0 1 0 1 0. So this is given. இதை கொடுத்தாச்சு. So what we have to do? As usual, you just write the positional weight. Positional weight எழுதிக்கிறீங்க. 2 to the power of 0, 2 to the power of 1, 2, 3, 4, 5 and 6. So now this number is having 0. So you try to find out 0. 0 இருக்கு. Right sideல இருந்து எங்கெல்லாம் 0 இருக்குங்கிறத கண்டுபிடி. 1 0 is on 2 to the power of 0. Another is on 2 to the power of 2. Another is on 2 to the power of 4. And one more 0 is on 2 to the power of 6. So totally 4 zeros are here. Kandupichachu. Okay, you say one more speciality here. The LSB is having 0. நம்ம LSBல இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ LSBல என்ன சார் இருக்கு? 0 இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போ 0வை கண்டுபிடிச்ச உடனே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்? LSBலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். இப்போ சப்போஸ் இங்கே LSBல என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூ லீவ் தட். அதை விட்டுரு. எங்கே 0 இருக்கோ அதை விட்டுறேன். ஸோ நவ் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் வேர்? 2 to the power of 1th position. So 1 into 2 to the power of 1, that is equal to which one? 2. 1 into 2 to the power of 3, that is 8. 1 into 2 to the power of 5, that is 32. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் பாருங்க? டோட்டலாக 7 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 7 டிஜிட்ஸில் 4 zeros இருந்ததுனால நம்ம 4 ஸ்டெப்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். எவ்வளோ கால்குலேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம் பாருங்க? only we did 3 calculation. So now we add this result. The result is how much? 42. MSBலையும் 0 இருக்கிறதுனால அதையும் விட்டுறோம். The result என்ன வரும்? The result is 42. So in such a way you have to do binary to decimal conversion. இந்த மாதிரி தான் என்னங்க பண்ணணும்? Binary to decimal conversion process பண்ணணும். Okay, so again I am saying the steps. Again I am saying the steps. மறுபடியும் என்ன செய்யறேன்? ஸ்டெப்பை வந்து என்ன செய்யறேன்? திரும்ப சொல்றேன். So what are all the steps? Write the numbers. நம்பர் எழுதுறேன். Start from LSB. LSBல இருந்து எடுத்துக்கிறேன். Write the positional weight. Positional weight எழுதுறேன். Find the zeros. 0 எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். 0 எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். 0 எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க? ஆக்சுவலாக அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் அகெயின் ரைட் சைடில் இருந்து 1 எல்லாம் எங்கே இருக்கோ அந்த 1 into பொசிஷனல் வெயிட் அதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறீங்க? பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக உங்களுக்கு என்ன வந்துடும்? ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இட்ஸ் தி பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் ப்ராசஸ். ஓகே, so next we have to go for binary numbers with fraction. இப்போ வந்து டெசிமல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. புள்ளி வச்ச நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டெசிமலில் வந்து 3.145 2.56 அதே மாதிரி இங்கேயும் பைனரியில் இருக்குது.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. யூ டேக் ஒன் எக்ஸாம்பிள் 110.001. 110.001. So here we have to say that dot as a binary point. டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் வந்து அந்த புள்ளி என்ன சொல்லுவோம், டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, ஹியர் வி ஹேவ் டு சே இட்ஸ் எ பைனரி பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பர்ஸை எப்படி சார் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ஹவு டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்? வெரி சிம்பிள். As usual, you write the given fractional numbers in the box notation. டாட்டா பற்றி கவலைப்படாதீங்க, அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ என்ன செஞ்சுக்கிறீங்க, அப்படியே பாக்ஸாக எழுதிருங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் நோட்டேஷனில் எழுதிருங்க. இப்போ அங்கே இருக்கிற 110.001 எப்படி எழுதிக்கிறேன், 110.001 எழுதிக்கிறேன். Then you consider the digit before after binary point. பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன டிஜிட் இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு மார்க்கரை போட்டுரு. என்ன சார் அது? தட் இஸ் பைனரி பாயிண்ட். ஓகே, இதுதான் நம்ம வந்து ஒரு பைனரி ஃப்ராக்ஷனல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுற விதம். சரி சார், பொசிஷனல் வெயிட். அப்போ இதுக்கு யூ டேக் தி பார்ட் பிஃபோர் தி பைனரி பாயிண்ட். பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத ஹோல் நம்பர்னும் பைனரி பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறத ஃப்ராக்ஷனல் நம்பர்னு எடுத்துக்கோங்க. டேக் தி நம்பர்ஸ் பிஃபோர் தி பைனரி பாயிண்ட் as whole number, that is integer. Binary, that means the digits after the binary point is fractional numbers. அப்போ அந்த ஹோல் நம்பர் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா வழக்கம் போல் நீ எழுதின மாதிரி என்ன செஞ்சுக்கிற, பொசிஷனல் வெயிட்டை கொடுத்து எழுதிரு. எதுக்கு முன்னாடி பைனரி பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி என்ன செஞ்சுக்கிற, நம்பர்ஸ்னால எழுதிட்டு பொசிஷனல் வெயிட், நார்மல் பொசிஷனல் வெயிட் யூஸ் பண்ணி எழுதிரு. 2 power 0, 2 power 1, 2 power 2. Now you come to the numbers after the binary point. பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை எடுத்துக்கிறப்போ எப்படி சார் எழுதுறது? யூ ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் மைனஸ். 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2ன்னு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸை மைனஸ் பவரான எழுதணும். அது எப்படி சார் மைனஸ் பவர்னா எப்படி சார்? 2 to the power of -1, 2 to the power of -2, 2 to the power of -3. என்ன சொல்கிறீங்க, புரியுதா? இப்போ ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்தாச்சு, ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படியே எழுதிக்கிறீங்க. டெசிமல் பாயிண்ட் பைனரி பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டை ஹோல் நம்பர்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக ஃபாலோ பண்ண இன்ஃபர்மேஷனை எழுதிக்கிறேன். ஓகே, கன்சிடர் digits before the binary point is whole number and use the same convention as we followed on previous cases. 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 3. Then you consider the numbers after the binary point. Binary point க்கு அப்புறம் இருக்கிறது என்ன எழுதிக்கிறேன்னா எப்படி எழுதிக்கிறேன்? You write in terms of minus. 2 to the power of -1, 2 to the power of -2, 2 to the power of -3. So in such a way you have to represent fractional numbers. Okay sir, how to do the conversion? அப்போ conversion எப்படி சார் பண்ணுறது? Very simple. You write the given number. இப்போ அதே நம்பர் எடுத்துப்போம் 110.001. இப்போ இந்த நம்பரை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். So you write the box notation. Box notation எழுதிக்கிறேன். Represent the binary point. Take the numbers before the binary point as whole numbers. So you write 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2. Take the numbers after the binary point as fractional numbers. So you write 2 to the power of -1, 2 to the power of -2, 2 to the power of -3. எழுதியாச்சு. அடுத்தது என்ன சார்? For whole numbers, you see, for whole numbers, there is no problem at all. 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. You consider the numbers after the binary point. அதை மட்டும் நம்ம ஒரு simplified ஃபார்மேட்டுக்கு மாற்றிப்போம். எப்படி சார்? You just represent the 2 to the power of -1 is 1 by 2 to the power of 1. You see,
any number represented by means of negative power is written like this. ஏதாவது ஒரு நம்பரை வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் பவர்னால ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை 1/, அப்படின்னு போட்டு எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 to the power of -1 எழுதிருக்கோம் இல்லையா, அது எப்படி எழுதலாம்? 1/2 to the power of 1 எழுதலாம். லைக் தட். அதேமாதிரி என்ன செஞ்சுக்கிறேன்? 1/2 to the power of 2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன சார்? 1/2 to the power of 3ன்னு எழுதிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த பவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி? 1/2, 1/4, 1/8. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை இந்த மாதிரி பொசிஷன் வைட் ஃபார்மேட்டுக்கு எழுதி கொண்டு வந்து வச்சுக்க. அடுத்தது டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக சொன்ன மாதிரி ஜீரோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க. ஸோ தேர் ஆர் 3 zeros ஹியர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 0 இருக்குது, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்? நான் சொன்ன மாதிரி யூ டேக் தி டிஜிட்ஸ் பிஃபோர் தி பைனரி பாயிண்ட். பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். பொசிஷனல் வெயிட்டை எழுதிட்டு ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கிறீங்க? 0 எங்கே இருக்கோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. தென் ஆஸ் யூஷுவல் யூ ஸ்டார்ட் டு do the process, conversion process ஆரம்பிச்சுக்க. 1 into 2 to the power of 1, that is equal to 2. 2 into 2 to the power of 2, that is 1 into 2 to the power of 2, that is equal to 4. You just add this, you got 6. So now we got the, which one? Digit before the point. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு கிடைச்சாச்சு. Then you take like that, then you take the digits after the binary point. Binary point-க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை எடுத்துக்கிறீங்க. Okay, so now you write, start from MSB. Now you write MSB பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சு என்ன செஞ்சுக்கிற? பொசிஷனல் வெயிட் அங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லாஸ்ட்டாக, அதை எழுதிக்கிறேன். 1/2, 1/4, 1/8. Then you consider the zeros. 0 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். So only 2 zeros are here, so you remove that. Only 1 is there. You take that 1 and you multiply that by 1/8. 1/8 நால என்ன செய்கிறேன்? மல்டிப்ளை பண்ணுறேன். 1/8 னா என்ன சார்? What is 1/8? When you are dividing 1/8 you will get 0.125. So what it is? இது என்ன சார் இது? You follow the convention. ஒரு கன்வென்ஷன் அங்கே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. 1/2 is considered as half. Okay, 1/4 is the half of 1/2. தமிழில் சொல்கிறாங்க அரை கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் half, செகண்ட் ஒன் இஸ் quarter. Then 1/8, half of 1/4. Like that, the next one 1/16, 1/32, இந்த மாதிரி அதில் half போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கன்வென்ஷன். So here you have to consider, as per the calculation, here you have to only consider which one? 1/8. ஏன்னா இங்கே இருக்கிறது மற்ற ரெண்டு என்ன சார்? 0. ஸோ இங்கே இந்த ஸோ மற்றவங்க வரட்டும், அது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இப்போ 0, அதாவது பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது என்ன செய்யணுங்க? ஆஃப்டர் பைனரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கோம். ரைட் டவுன் வித் வெயிட் ஆஃப் 1/2, 1/4, 1/8. எக்ஸ்க்ளூட் தி ஜீரோஸ். 0 என்ன செஞ்சுக்கிறேன்? எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். So only 1 is there and 1/8 is there. So 1/8 is equal to, what is that? 0.125. So you multiply that. Multiply பண்ற 1 into 0.125, that is equal to how much? 0.125. 0.125 அப்படிங்கிறது வந்துரும். ரைட். அடுத்தது என்ன சார் செய்யணும்? What we have to do next? அடுத்தது என்ன சார் செய்யணும்? What we have to do next? Just you combine the previous result.
ஏற்கனவே நம்ம ஹோல் நம்பரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா 6, அதையும் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த நம்பரையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை என்ன செஞ்சுக்கிறேன், கம்பைன் பண்ணி என்ன எழுதிடுறேன், 6.125ன்னு எழுதிக்கிறேன். தம்பி திரும்பவும் சொல்கிறேன், கவனி. ஹவு டு கன்வெர்ட் எ ஃப்ராக்ஷனல் பைனரி இன்டு டெசிமல் ஈக்குவலண்ட். ஒரு பைனரி ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பரை எப்படி வந்து டெசிமல் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னு பார்த்துட்ருக்கோம். என்ன செய்யணும், முதல்ல வழக்கம் போல் நம்பர் எழுதிடுற பாக்ஸ் நோட்டேஷனில். அடுத்தது பைனரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அடுத்தது என்ன செஞ்சுக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஜீரோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் பைனரி பாயிண்ட் என்ன டிஜிட்ஸ் இருக்கோ அதை வந்து ஹோல் நம்பர்ஸ்னு ட்ரீட் பண்ணிவிட்டு வழக்கமான நோட்டேஷனில் பொசிஷனல் வெயிட்டை கொடுத்துக்கிறீங்க. அதேமாதிரி ஆஃப்டர் பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் -1 பவரில் என்ன செஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. 2 to the power of -1, 2 to the power of -2, 2 to the power of -3. இந்த கன்வென்ஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறீங்க. எப்படி சார், ஹவு டு சிம்பிளிஃபை தட், ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 by that power. மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக 1 by 2 to the power of 1, 1 by 2 to the power of 2, அந்த மைனஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ இருக்கோ எழுதிக்கிறீங்க. இந்த எக்ஸாம்பிளில் 1 to the power, that is 2 to the power of -3 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் 1 divided by 2 to the power of 3 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஃபர்தர் யூ சிம்பிளிஃபை தட், அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். எப்படி, பை ரிமூவிங் தி பவரை ரிமூவ் பண்ணிடுறேன். 1 by 2, 1 by 4, 1 by 8. ஸோ இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறீங்க, டேக் தி நம்பர் பிஃபோர் தி பைனரி பாயிண்ட் as செப்பரேட். பைனரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹோல் நம்பரை தனியாக எடுத்து என்ன செஞ்சுக்கிறீங்க, கன்வெர்ட் பண்ணுறீங்க. அந்த கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணதே தான். ஃபைண்ட் தி 0, எக்ஸ்க்ளூட் தட், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். எங்கே 1 இருக்கோ அந்த 1 இன்ட்டு பொசிஷனல் வெயிட் மல்டிப்ளை பண்ண போது நமக்கு ஒரு ரிசல்ட் வரும், அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. தென் யூ டேக் த நம்பர்ஸ் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். ஸோ ஹவு டு டூ தட், அதை எப்படி செஞ்சுக்கிறீங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் MSB, எக்ஸ்க்ளூட் தி ஜீரோஸ். ஜீரோவை வந்து என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துடுறேன். அப்போ 1 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, LSBயில் இருக்குது. அதனுடைய ஈக்குவலன்ட் பவர் என்ன, 1 by 8. ஸோ when you are dividing that as a fraction you will get 0.125. so you multiply that you will get 0.125. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் கிடச்சிருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறோம், ஏற்கனவே இருக்கிற ஹோல் நம்பர் ரிசல்ட்டு ப்ளஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட். யூ ஜஸ்ட் கம்பைன் தி ஹோல் நம்பர் பார்ட் ரிசல்ட் வித் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ரிசல்ட். ஃபைனலி வில் கெட் 6.125. ஸோ திஸ் ஒன் இஸ் தி equivalent decimal number for the given binary number 110.001. okay, so the decimal equivalent of 110.001 is 6.125. இந்த மாதிரி எழுதணும். இது ஒரு expected question. okay, so up to that we did binary to decimal number conversion. We converted both whole numbers and fractional numbers. So I will give exercises for you, examples for you through the material on the groupல வந்து தனியாக கொடுத்துட்றேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரலாம், வாட் அபவுட் தி கொஸ்டின் ஆன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் எப்படி சார் கேட்கலாம், இன் கேஸ் யூ ஆர் ஃபேஸிங் in future you are facing written examination. ஏற்கனவே எழுதின மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறீங்கன்னா என்ன கொஷின் வரலாம், இட் மைட் பி ஆஸ்க்ட் இன் either 5 mark or 10 mark. 5 மார்க்கில் இல்லைனா 10 மார்க்கில் கேட்கலாம். கன்வெர்ட் the given binary number, for example 110.001 into its equivalent decimal number. வேறு எப்படி கொஷின் வரலாம், find the decimal equivalent of, இப்படி வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நம்ம சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர். இன் கேஸ்
you are facing online examination. இப்போ இந்த செமஸ்டரில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்ததுன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ the question might be like this: decimal equivalent of 110.001 is அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, you have to do the conversion process manually. மேனுவலாக கன்வர்ஷன் ப்ராசஸ் சிம்பிளிஃபைட் ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு எது ஆன்சரோ அது இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பி, அதை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கான்செப்ட்ஸ் we covered up to this. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ we have to go further. இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக என்ன செய்யணுங்க, போகணும். So in the next session we will do some more conversion, fractional conversion. Fractional conversion கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த டாபிக் எடுத்துப்போம். So now we converted binary to decimal. Suppose a decimal number is given. Decimal number கொடுத்தாச்சு. You have to convert it into equivalent binary. ப்ராசஸ் வைஸாக சொல்கிறா இருந்தால் இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழியிலேருந்து நம்ம லாங்குவேஜுக்கு மாற்றிருக்கோம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச நம்பர் சிஸ்டத்துலேருந்து நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கு மாற்றிருக்கோம், ரியல் வேர்ல்டு நம்பர் சிஸ்டத்துக்கு. ஓகே, we converted the computer conversion into real world conversion, binary to decimal. Suppose a real world conversion, that is decimal number is given, how to convert it into equivalent binary, decimal to binary. அதுதான் நம்ம அடுத்த டாபிக். So we will do that on next session. So as I said earlier, I will give examples and working exercises on the group. You will work out, and in case if you are having any doubt, you just ask it on WhatsApp group. So thank you one and all. We'll meet on another session. Bye.